வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த சாரியே வந்து ஒரு கலர்ஃபுல்லான சாரீ. அது பீகாக் டிசைன் வந்து ஃபுல் சாரீலையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தானியில் வந்து பீகாக் கலரில் வந்து டார்க்கு காப்பர் மிக்ஸ் பண்ணி வந்து சாரியோட முந்தானி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மேட்ச் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சாரீ கிளாத் வச்சு இதுக்கு மேட்ச் பண்ணி ரொம்ப ட்ரெண்டாக காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு டிசைன் நம்ம தைக்க போகிறோம். நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ நெக்லேருந்து கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஃபுல் லென்த்துக்கும் சேர்த்து நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டிசைனாக வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளவுஸோட லென்த் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே லென்த்துக்கு ஃபுல்லாக வந்து வி மாதிரி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே ஜாயிண்ட் வராமல் 2 தனித்தனி பிட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் பேக் மட்டும். இது வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ரைட் சைடில் வச்சு தான் இந்த லைனிங் கிளாத் வச்சு தைச்சிருக்கேன். 2 சைடுமே வந்து அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் 2 சைடுமே வந்து ஆப்போசிட் வர மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அந்த லென்த்துக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டுமே வந்து அதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக கார்னரில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும். காலேஜ் பசங்களுக்காக நம்ம தைக்கிறோம். போடும்போது வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். அது கலர் காம்பினேஷனும் வந்து ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன். அந்த நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த நெக்கு ஃபுல்லாகவே வந்து நான் தையல் போட்டுறேன். இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நான் 2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுருந்தேன் மடித்து தைக்கிறதுக்காக. அந்த கிளாத்தை வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு அந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு கீழே பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் ரெண்டும் பாருங்கள் ஒரு வி மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நான் சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 1/4 மீட்டருக்கு மேலேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சாரீ கிளாத் வேண்டான்னா நீங்கள் ஷைனிங் மெட்டீரியல் கொடுத்து கலர் காம்பினேஷன் கொடுத்து நீங்கள் தைச்சிக்கலாம். நான் சாரீ கிளாத்தில் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அது சென்டரில் வந்து சின்ன சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு ப்ளீட் தைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து இதே மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கீழே அந்த பாட்டம் வந்து கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த நெக்கு லென்த்துக்கு எக்ஸ்ட்ரா வர கிளாத் இருக்குது பாருங்கள். அந்த கிளாத் அளவுக்கு வர மாதிரி வந்து இந்த ஃப்ளீட் தைச்சி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி வந்து சாரியில் ஒரு 1/4 மீட்டருக்கு மேலே நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நம்ம சிந்தட்டிக் கிளாத்து கொடுத்து அது வந்து உள்ளே வந்து நான் ஜாயின் பண்ணி சாரிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுக்காக மட்டும் இந்த சாரீ கிளாத் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அகலம் வர்ற மாதிரி வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டி மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிறேன் சென்டரில். இப்போ அந்த ஃப்ளீட் தைச்சிருக்கோம் பாருங்கள். அதுக்கு சென்டர் வந்து இந்த மாதிரி வந்து தைச்சிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பிட்டு வந்து லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த கிளாத்தில் வந்து நான் மறுபடியும் லைனிங் கிளாத் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளியில் வர்ற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே கீழே மட்டும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக்கு கிட்ட மட்டும் நான் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம அந்த ஃப்ளீட் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள். அந்த பிட்டுக்கு சென்டரில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேலே நெக்கு வரைக்கும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துடுறேன். கார்னர் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இதை திருப்பிட்டு நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடலாம். மேலே வந்து நான் தையல் போடலை. தையல் போட்டோன்னா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்குன்றதுனால நான் தையல் போடாமல் அப்படியே அந்த ப்ளவுஸ் கிளாத் அந்த டிசைன் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது வந்து நம்ம அந்த பேட்ச் ஒர்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த அளவுக்கு ஈவனாக வந்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ சென்டர் பிட்டு வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
இப்போ கீழே பாட்டத்துலேயும் வந்து நான் அந்த கிளாத் வந்து கொஞ்சம் போல் வந்து விட்டுருந்தோம். அந்த கிளாத்தையும் நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ சென்டர் பிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு சைடில் வந்து நமக்கு தேவையான கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை மார்க் பண்ணிடலாம். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தில் தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத் ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ஈவனாக வர்ற மாதிரி கரெக்டாக அந்த கீழே பாட்டத்துலேயும் மேலே அந்த கார்னரும் கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க் அளவில் வந்து 2 சைடுமே ஈவனாக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். பாருங்கள் 2 சைடுமே வந்து இப்போ ஈவனாக வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா தையலும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணுன்றதுக்காக நான் காப்பர் கலரில் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காப்பர் கலர் லேஸ் கொடுத்துட்டு நெக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு பைப்பிங் அளவுக்கு வந்து அந்த கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த காப்பர் கலர் லேஸ் கொடுத்து தச்சு எடுத்துக்கிறேன். லேஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான், வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டானாலும் விட்டுடலாம். லேஸ் வைக்காமல் நீங்கள் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ப்ளவுஸு. லேஸ் வந்து விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வச்சுக்க வேண்டாம். லேஸ் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, பார்க்க கொஞ்சம் கிராண்டாக தெரியும். என்னோடய ஸ்லீவ் வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக தான் தைக்க போகிறோம். இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் நான் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடுமே வந்து லேஸ் வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அந்த லேஸில். இப்போ 2 சைடுமே வந்து லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பாட்டத்தில் வந்து அந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நார்மலாக நம்ம எந்த டிசைன் தைச்சாலும் ப்ளவுஸுக்கு வந்து பேக் டாட் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த இடுப்போட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். அதனால் அந்த பேக் டாட் வந்து பிடிச்சிக்கிட்டோம். இப்போ வந்து நாட் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நாட் ரோப்பில் வந்து நார்மலாக அந்த சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் கிளாத் இருக்கு. கிளாத் எடுத்து வச்சிடணும். அந்த கிளாத்தில் வந்து ஒரு 2-3 லேயர் வந்து அந்த நாட்டோட சுங்கு வச்சுட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து அந்த நாட் கொடுத்து நம்ம இந்த ப்ளவுஸ் பேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. அது கலர் காம்பினேஷனும் வந்து ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனு. நான் ஸ்லீவுக்கு வந்து சென்டரில் குட்டி பஃப் வந்து வச்சுருக்கேன். கை வந்து பெரிய லென்த்து கை வச்சுட்டு சென்டர் மட்டும் சின்ன பஃப் வச்சுட்டு இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இது எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படின்னு. இந்த சாரீ கட்டும்போது இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சாரீ கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஒரு காலேஜ் கேர்ள்ஸ்க்காக தான் தச்சிருக்கேன். அவங்க போட்டுட்டு காலேஜில் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.